அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருப்பதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். மிக அரிதாக முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் திருச்சீர் அலைவாய் எனவும் அழைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் முருகப்பெருமானின் கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் குறைகள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சங்க இலக்கியங்களிலுமே சிலப்பதிகாரத்திலுமே குறிப்பிடப்பட்ட இந்த கோவில் 2000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக இருக்கலாம். சூரனை வதம் செய்த பின்பு இந்த தலத்தில் சிவபெருமான வழிபட்டு கந்தபுராணம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூலின் அமைப்பு ஓங்கார வடிவம் உடையது. பிள்ளையார் சன்னதி, வள்ளி தேவஸ்தேனா சன்னதி, திருமால் சன்னதி, கம்பத்தடி இவை எல்லாமே சேர்த்து ஒரு கோடு வரைந்தால் ஓம் என்கின்ற எழுத்து வரும் என்கின்ற பெருமை கொண்டதாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கியிருக்காரு. இவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காங்க. அப்பொழுது தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுடன் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் ஒன்று சேர்ந்து வதம் செய்ததாக சொல்லப்படுது. வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்து இந்த இடத்துல எழுந்தருள வேண்டிக் கொண்டிருக்காரு. அதன்படியே முருகனும் இங்கு தாங்கியிருக்காரு. பின்னர் இந்த வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பியிருக்காங்க. சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த பெயரை செந்தில்நாதர் என மருவியிருக்கு. திரு ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டு திருச்செந்தூர் என மாறியதாக சொல்லப்படுது. கோவிலின் பிரதான சன்னதியில் சுப்பிரமணியர் பிரம்மச்சரியராக நின்ற கோலத்தில் காட்சி தராரு. 4 புஜங்களுடன் நின்ற கோலத்தில் இடதுபுறத்தில் ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கை ஜபமாலையும், வலதுபுறத்தில் ஒரு கையில் வேலும் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியர் இங்கு காட்சி தருவதாக சொல்லப்படுது. 6 முகங்கள் 12 கரங்களாக இருபுறங்களிலுமே ஸ்ரீ வள்ளி தேவயானியுடன் காட்சி தந்து சண்முகநாதரின் சன்னதி இந்த திருத்தலத்தில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகநாதரின் பின்புறத்தில் இடம்பெற்றுள்ள ஜெகநாதர் லிங்கம் சூரியனையும், இடதுபுறத்தில் உள்ள ஜெயந்திநாதர் லிங்கம் சந்திரனையும், வலதுபுறத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய லிங்கம் ஆத்மாவை குறிப்பது இந்த கோவிலின் சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். 8 லிங்கங்களை தரிசனம் செய்தவர்கள் 8 திக்குகளும் அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமான தரிசனம் செய்வதற்கு சமமாக கருதப்படுது. ஜெயந்திநாதர் சூரனை சம்காரம் செய்த பிறகு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருவார். அப்பொழுது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய ஜெயந்திநாதரின் பின்பத்திற்கு அபிஷேகம் செய்வார். இதனை சாயாபிஷேகம் என்பாங்க. சாயா என்றால் நிழல் என்று பொருள். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும். அதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு முருகன் சன்னதிக்கு திரும்புவார். வேல் குத்துவதுடன் சூரசம்கார வைபவம் நிறைவடையக்கூடியதாக சொல்லப்படுது. சூரசம்காரம் முடிந்து மறுநாள் முருகன் தெய்வானி திருக்கல்யாணம் நடக்கிறது. அசுரரை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திரன் தெய்வானியை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மகிழாக மாறி காட்சி தந்ததாகும். இவர்களது திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறதாகும். அன்று காலையில் தெய்வானை தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொள்ள வேண்டி தபம் இருப்பாள். மாலையில் குமரவிடங்கர் முருகனின் பிரதிநிதியான மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்வார். நள்ளிரவில் இருவருக்குமே திரு கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு திருமணம் நடக்கும். மறுநாள் சுவாமி தெய்வானையுடன் வீதியுலா செல்வாங்க. அடுத்த 3 நாட்களுமே சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகன் சன்னதி மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கும். முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாகும்.
பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரில், அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகவும், கந்தசஷ்டி விழாவின் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். அப்பொழுது பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னும் சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு கோவிலில் ஒரு தெய்வத்திற்கு ஒரு உற்சவர் சிலை மட்டும் இருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இலை விபூதியை சாப்பிடுவதன் மூலம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு சூர சம்ஹாரத்தின் போது சக்திவேல் தாங்கி சூரனை வதம் செய்வார் ஜெயந்திநாதர். இவரை வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை. முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும், பிற 5மே மலைக்கோவிலாக அமைந்தது போல தோற்றம் தெரியும். உண்மையில் திருச்செந்தூர் மலைக்கோவிலாகும். கடற்கரையில் இருக்கும் சந்தன மலையில் இருக்கிறதாகும். இந்த தலத்தை கந்தமாதா பர்வதம் என்றும் சொல்லுவாங்க. காலம்போக்கில் இங்குன்று மறைந்து விட்டதாகும். தற்போது இந்த கோவிலில் 2ஆம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகில் வள்ளி குகை அருகில் சந்தனமலை சிறு குன்று போல இருப்பது இப்பொழுதுமே நம்மால் காண முடியும். திருச்செந்தூரில் முருகன் ஞான குருவாக அருள் காட்சி தராரு. அசுரர்களை முருகன் அடிக்கும் முன்பு அசுரர்களை பற்றிய வரலாற்றை முருகப்பெருமான் இந்த தலத்தில் கூறியிருக்காரு. எனவே இந்த திருத்தலமாக கருதப்படுவதாகும். பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, அஷ்ட நாகங்கள், அஷ்ட யானைகள் போன்ற 4 ஆசனங்களுடன் மீது அமர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இவருக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கல்லாலான மரத்தில் 4 வேதங்களும் கிளிகள் வடிவில் இருக்கிறதாக, அறிவு ஞானம் தரும் மூர்த்தியாக அருள்வதாகவும் இவர் ஞானகாந்த மூர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு. சூரனை சம்காரம் செய்ய முருகன் இந்த தலத்தில் சுப்பிரமணியராக 4 கரங்களுடன் காட்சி தராரு. இவர் வலது கையில் மலர் வைத்து சிவபூஜை செய்து தவகோலத்தில் இருப்பதும் சிறப்பான அமைப்பு. இவரது தவம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது. இவருக்கான பிரதான உற்சவம் சண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறதாக, இவரை சுற்றி வழிபட பிரகாரம் இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் மூலவருக்குரிய பூஜை மற்றும் மரியாதைகளே இவர்களுக்கு செய்யப்படுகிறதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தனக்கு ஏற்பட்ட தோஷங்கள் விலகும் சிவபூஜை செஞ்சிருக்காரு. இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறதாகும். இவருக்கு முதல்ல தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கும். சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு. இந்த 2 லிங்கங்களுமே இருளில் உள்ளதால தீபாரதனை ஒளியில மட்டுமே காண முடியும். அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்கம் சன்னதி இருக்கிறதாகும். இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம். சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும், முருகனுக்குரிய எதிரில் இந்திர தேவ மகிழ்களும் மூலஸ்தானம் எதிரே இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தினமும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைக்கிறாங்க. இதனை கங்கை பூஜை எனவும் அழைக்கிறதாகும். இங்கு கடலில் கலக்கும் கங்கா தேவிக்கு செய்யப்படும் மரியாதையாக கருதப்படுவதாக சொல்லப்படுது. சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் இருக்கும் முருகன் 6 குழந்தைகளாக தவிழ நடுவே கார்த்திகை பெண்கள் இருக்கும் சிற்பம் வடிகிறதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.